அன்பு நேர்களே, அரசாங்கத்துக்கும் ஹிரு டிவி நிறுவனத்துக்கும் மிகப்பெரிய ஒரு பனிப்போர் நடந்து வருகின்றது. நமக்கெல்லாம் தெரிந்திருக்கும் ஹிரு டிவி அண்மை காலங்களில் கடந்த காலங்களில் சிறுபான்மை இனங்களுக்கு எதிராக உச்சகட்டமாக விசங்கக்கி முற்றுமுழுதான ஒரு என்ன சொல்றது ஒரு இனவாத ஊடகமாக மாறிய நிறுவனம் தான் ஹிரு டிவி. சொல்ல தேவையில்லையே. அந்த டிவியிலே அண்மையில அரசாங்க எம்பிக்கு எதிராக ஒரு செய்தியை ஒளிபரப்பு செய்ததால் இந்த பிரண்டாவாதம் வந்திருப்பதாக பார்க்கப்படுகின்றது. இன்று மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக சிங்கள ஊடகர்கள் மத்தியிலும் இந்த விடயம் பெரும் தாக்கம் செலுத்தி வருகின்றது. தமிழ் ஊடக பரப்பில் இந்த செய்திகள் பெரிதாக வெளிவரவில்லை என்று நாம் பார்க்கின்றோம். ஊடகவியலாளர் தருந்து ஜெயவர்தனவின் ஊடக நடவடிக்கைகளுக்காக கம்பளை போலீசாருக்கு சட்டவிரோதமாக அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் ஹிரு மீடியாவின் ஒளிபரப்பு உரிமத்தை ரத்து செய்யுமாறு இலங்கை தொலை தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்திடம், அதாவது டெலிகம்யூனிகேஷன் ரெகுலேட்டரி கமிஷன் ஆணையத்திடம் இலங்கை காவல்துறை கோரியதையும் போலீஸ் அரசின் அதிகாரத்தை நிறுவதன் மூலம் ஊடக ஒடுக்குமுறை என்ற அரசாங்கத்தின் அபிலாஷங்களை செயல்படுத்துவதற்கான அப்பட்டமான முயற்சியாக கருதும் இலங்கை தொழில்துறை பத்திரிகையாளர் சங்கம் இதுபோன்ற செயல்களில் இருந்து விலகி இந்த நாட்டில் உண்மையான ஊடக சுதந்திரம் மற்றும் ஊடக நெறிமுறைகளை நிறுவுவதற்கு தேவையான சூழலை உருவாக்குமாறும் அரசாங்கத்தை வலியுறுத்தி இருக்கின்றது. ஊடகவியலாளர் தருந்து ஜெயவர்தனவை அவரது ஊடக நடவடிக்கைகளுக்காக கம்பளை போலீசாருக்கு சட்டவிரோதமாக அழைப்பதன் மூலம் பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்தையும் ஊடக சுதந்திரத்தையும் நசுக்க அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சியை இலங்கை தொழில்துறை பத்திரிகையாளர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. அம்புலுவாவா உயிரியல் பன்முகத்தன்மை வளாகம் மற்றும் தொடர்புடைய நிறுவனங்களில் நடந்த பல மோசடிகள் மற்றும் ஊழல்களை ஊடகங்கள் அம்பலப்படுத்திற்கு எதிராக ஊடகவியலாளர் தருந்து ஜெயவர்தன தாக்கல் செய்த புகாரில் தேவையான ஆதாரங்களை பெறுவதற்காக நாளை வெள்ளிக்கிழமை 26ஆம் தேதி 11 மணிக்கு கம்பளை காவல் நிலையத்தில் ஆஜராகுமாறு காவல்துறை கேட்டிருக்கின்றது அவரை. மேலும் ஹிரு மீடியா ஒளிபரப்பிய செய்தி அறிக்கையில் கஞ்சா சோதனையில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரி மீதான தாக்குதலுக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துடன் தொடர்புடைய ஒரு கட்சியைச் சேர்ந்த கஞ்சா பண்ணையின் உரிமையாளருக்கும் இடையே தொடர்பு இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இதுதான் இவங்க ஒளிபரப்பிய செய்தி. இந்த செய்தியை பொய் என்று சொல்றாங்க. யாரு? அரசாங்க தரப்பார். இந்த செய்தியை பொய்யான செய்தி என்று வர்ணித்த காவல்துறையினர் ஹிரு மீடியாவின் ஒளிபரப்பு உரிமத்தை லைசனை ரத்து செய்யுமாறும் இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குமுறை ஸ்ரீலங்கா டெலிகம்யூனிகேஷன் ரெகுலேட்டரி கமிஷன் கேட்டிருக்கிறாங்க. மேற்கண்ட 2 நிகழ்வுகளிலும் சட்டவிரோத அடக்குமுறை மேற்கொள்ளும் நோக்கத்துடன் பத்திரிகையாளர் மற்றும் ஊடக நிறுவனத்தின் சுதந்திர ஊடக நடவடிக்கைகளில் காவல்துறை தலையிட்டதாக தெரிவதாகவும் ஒரு கவலை தெரிவிக்கின்றார்கள் இந்த ஊடக சங்கம் ஒன்று. இப்ப நம்ம ஒரு விடயத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளுவோம். இந்த ஹிரு டிவி, அதாவது இந்த ஹிரு டிவி அரசாங்கத்துக்கு எதிரான டிவியா மாறிட்டாங்க. இந்த அரசாங்கத்துல நல்ல செயலையும் சொல்றாங்க, கெட்ட செயலையும் சொல்லி அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் மத்தியில சில விஷம் கக்கி வராங்க. இப்ப நம்ம இந்த விடயத்துல கேட்போம், ஆக அரசுக்கு எதிரான ஒரு டிவி நிறுவனம் இல்ல. அப்படியானால் இந்த நிறுவனம் ஒரு பொய்யான செய்தியை கொண்டு வருமா? ஒரு பொய் செய்தியை ஆதாரம் இல்லாமல் ஒளிபரப்பு செய்கின்ற போது அரசாங்கம் தங்கள் நிறுவனத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் என்று இரு நிறுவனத்துக்கு தெரியாதா? தெரிஞ்சிருக்கும். அப்படியானால் இந்த கஞ்சா இந்த விடயத்துக்கும் இங்கு சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுக்கும் எங்க வித்தியாசம் என்று மக்கள் உங்களோட கையில நான் விட்டுட்டேன். தவறான செய்திகள் ஊடகவியலாளர்கள் ஊடக நிறுவனங்களால் பரப்பப்பட்டிருந்தால் செயல்படுத்தக்கூடிய ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறைகள் மற்றும் சட்ட நிபந்தனைகள் உள்ளன. இது போன்ற போதிலும் அரசாங்கத்தால் அடக்க முடியாத பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்களை குறிவைத்து அரசின் அடக்குமுறையை செயல்படுத்த காவல்துறை பயன்படுத்தப்பட்டுள்ளது என்றும் தேசிய மக்கள் படைகள் அரசாங்கம் 15 மாத 1.25 ஆண்டு ஆட்சி காலத்தில் ஊடக சுதந்திரத்தையும் பேச்சு மற்றும் கருத்து உரிமைகளையும் நசுக்க எடுக்க முன்னெப்போதும் இல்லாத நடவடிக்கைகள் ஊடக சுதந்திரம் என்ற போர்வையில் ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் படை NPP அரசாங்கம் அடக்குமுறை தன்மையை நிரூபிக்கின்றன என்றும் இலங்கை தொழில்துறை பத்திரிகையாளர் சங்கம் தங்களது ஆழ்ந்த கவலைகளை தெரிவித்திருக்கின்றார்கள். இது ஒரு நியாயமான கருத்தாகவும் நாங்க பார்க்கலாம்.
இந்த ஒரு விடயத்தில் ஒரு செய்தி அல்லது நிகழ்ச்சியின் உள்ளடக்கம் குறித்து முடிவுகளை தணிக்கை எடுக்கும் அதிகாரம் டிஆர்சி, அது யாரு? டெலிகம்யூனிகேஷன் ரெகுலேட்டரி கமிஷனுக்கு இல்லை என்று ஒரு சட்டம் சொல்லுது. இது நம்ம தேடி எடுத்துக்கொண்டது. இதுதான் இந்த விடயத்தை இப்ப நாம இந்த செய்திக்குள்ள கொஞ்சம் போய் பார்த்தா உண்மைத்தன்மை வழங்கும். கஞ்சா சோதனைக்கு பிறகு என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமாரை தாக்கியதாக காவல்துறை அதிகாரி மீது புகார் தெரிவித்துள்ளார். அது யாரு? ரத்னபுர மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தான் சாந்த பத்மகுமார். ரத்னபுரி மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார சுபசிங்க உள்ளிட்ட ஒரு குழுவினரால் தான் தாக்கப்பட்டதாக சூரியகாந்த காவல் நிலையத்தில் பணியாற்றும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் அவர் குற்றம் சாட்டி இருக்கின்றார். யாரு? இந்த எம்பி மீது போலீஸ் கான்ஸ்டபிள் குற்றம் சொல்றார். நடந்த சம்பவத்தின் போது ஏற்பட்டதாக கூறப்படும் காயங்களுக்கு காயமடைந்த காவல்துறை போலீஸ் கான்ஸ்டபிள் தற்போது எம்பிலிபிட்டிய மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த ஒரு விடயத்தை நாங்க சொல்லணும், இல்லை எல்லாத்தையும் சொல்லி போகல. பாட்டுல அதாவது அந்த போலீஸ் அடிச்சாங்கன்னு சொல்லியோ இல்ல மற்றவங்க யாரும் அடிச்சாங்கன்னு சொல்லியோ ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கிட்டு அப்பா அம்மா எனக்கு இடுப்பு நோவுது நெஞ்சு நோவுது உதைச்சாங்கன்னு எல்லாம் படுக்கலாம் சின்ன விஷயம். அது நீங்க விரும்பி போய் படுக்கிறதா டாக்டர் ட்ரீட்மெண்ட் தாரதுதான் அதான். ஆனால் இங்க சட்டம் என்ன சொல்லுது? அவர் வைத்தியசாலையில அட்மிட் பண்ணப்பட்ட பிற்பாடு அந்த குறித்த நபரை ஓடி பிடிச்சு அரெஸ்ட் பண்ணணும். அதுக்குதான் ஓடி போய் ஹாஸ்பிட்டல்ல படுக்கிறேன். அடிச்சுட்டான்னு வெளியிட்டால கீறலாம், கத்திய கீறலாம், கத்தியால கையில கால உடம்புல சீரல்கள் ஏற்படுத்தி கொண்டு அவர் வெட்டிட்டார். அந்த எக்ஸங்கப்பட்ட நபர் அடிச்சுட்டார், வெட்டிட்டார், குத்திட்டார், சட்டவிரோதம் அட்டெம்ப்ட் மர்டர் என்றெல்லாம் போலீஸ்ல எந்தியை வச்சு போட்டு படுக்கலாம். அல்லது நேரடியா ஹாஸ்பிட்டல் படுத்து டாக்டரை சொன்னா டாக்டரோட போலீஸ் கால் பண்ணுவார். அப்ப ஆக இப்ப முன்னுமே சொல்றோமா இந்த செய்தி டபுள் என்ட்ரின்னு சொல்ல வராங்க. நடந்த சம்பவத்தின் போது ஏற்பட்டதாக கூறப்படும் காயங்களுக்கு காயமடைந்த காவல்துறை கான்ஸ்டபிள் தற்பொழுது எம்பிலிபிட்டிய மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வாராக. இது நமக்கு புரிஞ்சிட்டு இல்ல இந்த தில்லாலங்கடி வேலை. அதையும் பார்ப்போம். புகாரின்படி சூரியகாந்த காவல்துறையினரால் நடத்தப்பட்ட சமீபத்திய கஞ்சா சோதனையில் அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் பங்கேற்றாராம். இப்ப அதை நாம் கொஞ்சம் செய்தி போயிட்டு இந்த உண்மைத்தன்மை ஆளத்தையும் பார்ப்போம். நாடாளுமன்ற உறுப்பினர் மனைவின் தந்தைக்கு சொந்தமான நிலத்தில், அதாவது இந்த எம்பிர ஆத்துக்காரிர மின்சார மனைவிரே அப்பாக்கு சரியா, அந்த அப்பாக்கு சொந்தமான காணில தான் இவங்க சோதனை பண்ண போனாங்களாம். சரி, காயப்பட்ட ஒரு போலீஸ் மட்டும் தானே போனாரு? அங்கேயும் நமக்கு ஒரு சந்தேகம் வருது இல்ல, அதையும் பார்ப்போம். காயமடைந்த காவல்துறை அதிகாரி நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார மற்றும் பலர் வாகனத்தில் வந்து தன்னை தாக்கியதாகவும் தாக்குதலின் போது தன்னை மிரட்டியதாகவும் கூறுகிறார். யார் சொல்றாரு? காயப்பட்ட போலீசார் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்க சொல்றாரு. ஒரு தள்ளுமுள்ளு ஒரு வாக்குவாதம் நடைபெற்றிருக்கு, அது உண்மைங்க. இதற்கிடையில் அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுபசிங்கமும் காவல்துறை போராள் ரெண்டு பேரும் இவர் அடிச்சாருன்னு சொல்லி ஆளுக்கால் நீங்க போலீஸ்ல எந்தி வச்சுட்டீங்க. கஞ்சா சோதனையை தொடர்ந்து தாக்கப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதாவது இந்த கஞ்சா சோதனையை தொடர்ந்து போலீசார் தாக்கப்பட்டதாக அந்த எம்பி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ரத்னபுர மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமாருக்கு உடன் ஏற்பட்ட வன்முறை மோதலில் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள என்ற செய்தி நாடு முழுவதும் பரவி. தாக்கப்பட்டதாக கூறப்படும் அதிகாரி எம்பிலிபிட்டிய ஆதார பேஸ் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பெற்று வராங்களாம். நாடாளுமன்ற உறுப்பினர் மாமனாருக்கு சொந்தமானதாக கூறப்படும் நிலத்தில் அமைந்துள்ள ஒரு கஞ்சா தோட்டத்தில் போலீசார் நடத்திய சோதனையில் இந்த தகராறு ஏற்பட்டதாக அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் சொல்றார். அது நமக்கு சரியா தெரியலங்க. அந்த அதிகாரியின் கூற்றுப்படி நாடாளுமன்ற உறுப்பினரின் பணி முடிந்து வீடு திரும்பும் போது ஒரு கடைக்கு அருகில் தான் தாக்கப்பட்டதாக தான் அவர் சொல்றார். ஆனாலும் இந்த சம்பவத்துக்கு எனக்கும் தொடர்பு இல்லை, தான் அடிக்கையும் இல்லை உதைக்கையும் இல்லைன்னு சொல்லி யாரு ரத்னபுர என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார சுபசிங்க சொல்றார். ஆனாலும் அவர் தாக்கியதாக சொல்றாங்க. புரியுதுங்களா? அது நமக்கு சரியா அதுக்கிட்ட போக விரும்பல. நாமே எம்பிலிபிட்டிய புலனாய்வு பிரிவின் பணியகத்துடன் இணைக்கப்பட்ட அதிகாரிகளால் அவர் குற்றவியல் மிரட்டல் உட்பட பல குற்றச்சாட்டுகளின் பேரில் கைது செய்யப்பட்டார். யாரு? இந்த போலீஸ் கான்ஸ்டபிள். அப்புறம் அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றம் நிறுத்தப்பட்டு அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இப்ப அவருடைய பதவியும்
அது டிஓபியா டிஸ்மிஸா தெரியல. அவர் தற்காலிக வேலைநிறுத்தம் செய்யப்பட்டு அறியப்படுகின்றது. நம்ம சரியான நோட்டீஸை பார்க்கல. சூரியகாந்த காவல்துறையில் பணியாற்றும் அந்த அதிகாரி அரசியல் மற்றும் பொதுமக்களின் கவனத்தை தூண்டிய இந்த சம்பவத்தை தொடர்ந்து சட்டவிரோதமாக தடுத்தல் மற்றும் குற்றவியல் மிரட்டல் ஆகிய குற்றச்சாட்டில் திங்கட்கிழமை முன்னதாக கைது செய்யப்பட்டார். அதன் பின்பு சேவையிலிருந்து அவர் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றார். சரிதானே? அப்ப அவர் இனி வழக்கு பேச்சுக்கு போகலாம். இப்ப ஹெரு டிவி இவர் கொடுப்பாங்களே, இவர் தானே ஹெரு டிவிக்கு இந்த போலீஸ் தானே மெசேஜ் கொடுத்திருக்கிறாரு இது இப்படி நடந்தன்னு சொல்லி. அதனால ஹெரு டிவி வக்கீல் குழு இவருக்கு எதிராக ஒரு எஃப்ஆர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் போட்டு அவரை வேலையை திருப்பி கேட்கறதுக்கு ஒரு வழக்கு தாக்கல் பண்ணிட்டு போவாங்க. ஆக இந்த ஆட்சிக்குள்ள ஒரு குடைச்சல் ஒன்று வரப்போகுதா ஹெரு டிவியால வந்துடும். பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தகுமாரை, அதாவது அவர் ரெட்னோகர் எம்பி தானே, அவர் மேலான குற்றம் சுமத்துறாங்க. பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார சுபசிங்க உள்ளிட்ட குழுவினரால் தான் தாக்கப்பட்டதாக கூறப்படும் போலீஸ் அதிகாரிடமிருந்து பெறப்பட்ட இரத்த மாதிரி அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டு அங்கு சாதிக்கப்பட்டால் அண்ணாச்சி போலீஸ் அண்ணாச்சி ராவையில மது அடிச்சிருக்கிறான. தாப்பட்டா மது அடிக்கிறானுங்க. இந்த சண்டை முட்டும் போது இவர் மதுல நைட்டான அவன் மது அருந்துறது சாதாரண நடைமுறை தானே அது இருந்திருக்கு. அதிகாரியின் மருத்துவ அறிக்கையின்படி மருத்துவமனை மருத்துவ பதிவுகளில் மது அருந்தியதால் துர்நாற்றம் இருப்பதாக மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது. அதுல போதைப்பொருள் ஒன்று அவன் எங்க போதாடிக்க போனா ராத்திரி சாராயம் அடிச்சிருப்பான், சண்டை தள்ளு முழு வந்திருக்கும் என்றாலும் சம்பவம் நடந்த இடத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகள் எல்லாம் தற்போது ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப ஆக ஒரு கஞ்சா தள்ளு முள்ளு ஒன்று போயிருக்கிற உண்மை ஓட்ல படுக்கிறதுக்கு நாம உத்தரவாதம் இல்லை. எம்பிஏ டீம் ஒன்று கொஞ்சம் தனித்தானே காட்டியிருப்பாங்க, ஆளும் தரப்பில்ல. ஆனா இதுல நிறைய முடிச்சு கொடுக்க வரும் என்னென்னால், இதே வேளை தனியார் தொலைக்காட்சி வலையமைப்பிற்கு எதிராக இலங்கை காவல்துறை ஒழுங்குமுறை நடவடிக்கை கோருகிறது. இலங்கை காவல்துறை தனியார் தொலைக்காட்சி வலையமைப்பிற்கு எதிராக ஒழுங்குமுறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரியிருக்கின்றார்கள். யாருக்கிட்ட? டெலிகம்யூனிகேஷன் ரெகுலேட்டரி கமிஷன் கேட்கிறாங்க. ஹிரு ஊடக வலையமைப்புக்கு எதிராக தேவையான நடவடிக்கை எடுக்க கோரி தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு டிஆர்சிக்கு கடிதம் அனுப்பிக்கிறாங்க காவல்துறை. ஐஜிபி அனுப்பியிருப்பாங்க. அதன்படி ஒளிபரப்பு உரிமை லைசன்ஸை வழங்குவதற்கான முறையான அதிகாரியாக டிஆர்சி பொருத்தமான எதிர்கால நடவடிக்கைகளை எடுக்குமாறு கடிதத்தின் மூலம் கேட்டிருக்கிறாங்க. அரசாங்கத்துக்கும் இரு ஊடக வலையமைப்பிற்கும் இடையே தொடர்ச்சியான பொது மோதல்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் அதிகாரிகள் உறுதிப்படுத்தப்படாத மற்றும் தவறான செய்திகளை ஒளிபரப்பியதாக இந்த டிவி மீது அரசாங்கம் குற்றம் சாட்டுறாங்க. காவல்துறையும் தவறான தகவல் குற்றச்சாட்டுகளை ஹிரி டிவி நிராகரித்திருக்கிறாங்க. அவங்களோட ஆதாரம் இருக்குன்னு சொல்றாங்க. சரிபார்க்கப்படாத மற்றும் தவறான செய்திகளை மீண்டும் மீண்டும் ஒளிபரப்புவதாக எழுந்த குற்றச்சாட்டுகளை ஹிரு டிவி மறுத்துள்ளது. இது போன்ற கூற்றுக்கள் பொதுமக்களின் தகவல் அறியும் உரிமை மற்றும் ஜனநாயக கொள்கைகளை குறை மதிப்புக்கு உட்படுத்ததாக ஹிரு டிவி நிறுவனம் சொல்றாங்க. தவறான தகவல்களை தொடர்ந்து பரப்புவதாக கூறப்படும் ஹிரு டிவிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி இலங்கை காவல்துறை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு டிஆர்சி கடிதம் மூலம் அவங்க கேட்டதுக்காக இன்னும் அந்த ரிப்ளை வரல. போலீஸ் ஊடக பிரிவுக்கு அவங்க இது ஹிரு டிவியால ஒரு லெட்டர் அனுப்பிக்கிறாங்க. அவங்க அந்த ஹிரு டிவில சொல்றாங்க. அதுல அவங்களோட யார் சொல்றாரு, ஊடக பிரிவுக்கு அவர் ஹிரு டிவியால் அனுப்பப்பட்ட பதிலில் கூறப்படும் குற்றம் தொடர்பான ஆதாரங்களை போலீசார் பதிவு செய்ததாக கூறினாலும் சேனல் அறிக்கை செய்யும் வரை இந்த தகவல்கள் எதுவும் பகிரங்கப்படுத்தப்படவில்லை என்றும் ஹிரு டிவி தெரிவித்துள்ளது. காவல்துறை ஏன் நீதிமன்றங்களுக்கோ அல்லது ஊடகங்களுக்கோ அத்தகைய ஆதாரங்களை வெளியிட தவறிவிட்டது என்றும் ஒளிபரப்பாளர் கேள்வி எழுப்பினார். ஹிரு டிவியின் துணை செய்தி இயக்குனர் டைரக்டர் நியூஸ் நினைக்கிறேன் தரங்க ஜெயக்கொடி கையொப்பமிட்ட இந்த கடிதம் காவல்துறையின் நிலைப்பாட்டை புரிந்து கொள்ள முடியாதது என்று விவரித்ததுடன் நிலையம் பொறுப்பற்ற முறையில் செயல்பட்டதாக கூறப்படும் கூற்றுக்களை தாங்கள் நிராகரிக்கிறோம் என்றும் சொல்றாங்க. ஆளும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஒருவர் கஞ்சா தோட்டத்தை வைத்திருப்பதாக குற்றம் சாட்டிய ஹிரு டிவியின் அறிக்கையை தொடர்ந்து இந்த கடித பரிமாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை ஒரு காவல்துறை போலீஸ் கான்ஸ்டபிளையும் நீதிமன்றத்துக்கு முன்னர் அபராதம் விதிக்கப்பட்ட ஒரு உள்ளு வாசியும் ஆதாரங்களை காட்டுறாங்க. என்ன சொன்னாலும் இதுல ஒரு உள்விடயங்கள் நிறைய இருக்குது. நம்ம இதுகிட்ட போகல. அந்த காணி யாருக்கு சொந்தமானது, யாரு வாடகைக்கு விட்டுக்கிறாங்க, 3000 ரூபாய் ஃபைன் பண்ணினது, கஞ்சா செடி 2 கையில வெட்டிருந்தது, இப்படி ஏராளமான புதைகள் உள்ளுக்கு இருக்குது. நம்ம அதுக்குள்ள போக முடியல.
அதாவது நம்மகிட்ட வந்திருக்கு, நாம் அதை சொல்லல. ஏனெனில் ஏகப்பட்ட அதுல தர்ம சங்கடங்கள் ஜங்கடங்கள் நிறைய இருக்குது. என்றாலும் இறுதிவை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துக்கு எதிராக விஷம் கக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த ஊடக அந்த செய்தி கொடுத்த ஊடகங்களுக்கு எல்லாம் நெருக்கடி கொடுக்கறதால இந்த பிரச்சனை ஒரு பனிப்போராக மாறும். ஆனால் மாறக்கூடாது. இது நாம் பல கருத்துக்களையும் சிங்கள ஊடகங்களுக்கு இதை கொண்டு செல்கின்றோம், சிங்கள மொழியிலும். ஆனாலும் அரசாங்கம் கொஞ்சம் இதில் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. காரணம், ஏற்கனவே அனுராதபுரத்திலும் இந்த தூள் வித்ததில் என்னது போதை வசதியில் ஒரு பிரின்சிபல் மாட்டினான். அப்ப ஆக எந்த ஆட்சியிலும் இல்லாதவாறு அரசாங்கத்துக்குள்ள இருந்து இந்த கஞ்சா மது போதை அப்படி வியாபாரங்கள்லாம் வர்றதா தெரியுது. அதான் அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை என்றால் இது மிகப்பெரிய பின்னடைவையும் தோல்விக்கும் வழிவகுக்கும். அரசாங்கம் அதிலும் சூப்பர் லீடர் செல்வின் சிபில் அவர்கள் இதில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய எம்பிர மனைவிர அப்பா என்ன மாமனார் அவருக்கு அப்ப அவருடைய காணிக்குள்ள இது நடந்திருக்கின்றால் நீங்க அதைத்தான் தண்டிக்கணும். அதை விட்டுப்பட்டு ஊடகக்காரனை கொண்டு நிறுத்திக்கிட்டு வந்தீங்கன்னா இன்னும் விஷங்காக்குமானால் உங்களோட மோசமான தகவலை திரட்டுவாங்க. அப்ப நீங்க அடாவடியில அரசாங்கம் அடாவடியில இறங்க வேண்டி வரும். இதெல்லாம் விட்டுட்டு பாதிக்கப்பட்ட அந்த கான்ஸ்டபிள் அவன் என்ன செஞ்சான், அவங்களோட தள்ளுமுள்ளு நடந்திருக்குது, அது வாஸ்தவம் தான் நடந்திருக்குது, தள்ளுமுள்ளு வந்திருக்குது, அது ஓகே தான். அதெல்லாம் போட்டுட்டு இது ஒரு சமாதான போர்வைக்குள்ள கொண்டு சென்று என்பிபிக்கு உள்ள இந்த ஜேபிபி அண்ட் என்பிபிக்குள்ள இருக்கிற இந்த புல்லுரிமைகளை மானத்தை வாங்குற பாட்டிகளை ஜனாதிபதியின் மானத்தை கப்பல் ஏத்துக்கின்ற இந்த மாதிரி எம்பிக்களை எல்லாம் கொஞ்சம் கண்டித்து வைப்பது நல்லது. அது இல்லை என்றால் மிகப்பெரிய 76 ஆண்டுகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பை இழக்க வேண்டி வரும் என்ற ஒரு அபாயமான சங்கிலியை விழுத்து சொல்ல முடியும் என்றும் மற்றொரு நேர்காணல் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.